திரு சுவாமிநாதன், 2006ஆம் ஆண்டு தேர்தலுடைய கதாநாயகன் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பேசப்பட்டது. 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதியிடம் கேட்கிற போது கதாநாயகியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி கதாநாயகன் கதாநாயகி அந்தஸ்தை பெற்றிருக்கிறதா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த முதற்கட்ட அறிவிப்பு? ஆமா, நிச்சயமா இரண்டு தரப்பு ஓட்டையும் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான காய் நகர்த்தல் அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது பெண்கள் வாக்குகளை குறிவைத்த திட்டங்கள் நிறைய வந்த ஒரு ஆட்சியாக தான் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்தே அது தொடங்கிறது. மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, புதுமை பெண் திட்டம் தொடங்கினாங்க, விடியல் பயணம் தொடங்கினாங்க. எல்லாமே பெண்களை மட்டுமே ஈர்க்கக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. இந்த நேரத்துலதான் அதிமுக மிக நுட்பமான ஒரு காய் நகர்த்தல், ஆண்களுக்கும் நகர பேருந்துகள்ல இலவசம், இனிமேல் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மூலமா ஆண் பெண் இரண்டு தரப்பு ஓட்டையும் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தல் ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்தல் அறிக்கையா மட்டுமே அதிமுக கொடுத்திருக்காங்கன்னா இதுக்குள்ள இன்னும் சில நுட்பமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ரொம்ப குறிப்பா கடந்த பொங்கலை ஒட்டி சில தினங்களுக்கு முன்பு பெரியசாமி அவர்கள், சீனியர் அமைச்சர், அவர் ஒரு தகவலை சொல்றாரு. பெண்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அறிவிப்புகள் விரைவிலேயே வர இருக்கு, முதல்வரே அதை சொல்லுவாங்க அப்படிங்கிற தொழில் எல்லாம் பேசியிருந்தாங்க ஒரு பொங்கல் விழால பேசுகிற பொழுது கூட. அந்த நேரத்துல உடனடியா இவர் அறிவிக்கிறார், 2000 ரூபாய் பெண்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் ஆட்சிக்கு வந்தோன்னு. இனிமேல் திமுக செய்தாலும் கூட நாங்க கோரிக்கை வைத்திருந்தோம் பாருங்க, 2000 ரூபாய் நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம், உடனே பயந்துட்டு திமுக அதை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நிகழ்வுகள்ல முன்கூட்டியே கிட்டத்தட்ட இன்னும் கூட்டணியே இறுதியாகாத நேரத்துல ஒரு தேர்தல் அறிக்கையை முன்கூட்டியே ஒரு 5 வாக்குறுதிகளை, அதே முதல்வர் ஒரு வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார் அதற்கு முந்தைய தினத்துல. அதுல சமரசமற்ற சமூக நீதி, சமத்துவம் என்கின்ற வாசகங்கள் தான் இருந்துச்சு. ஆனா இவர்கள் முழுக்க ஒரு ஓட்டு அரசியலை எப்படி தன் வசப்படுத்தணும் வாக்கு என்பதை குறிவைத்துதான் இந்த காய் நகர்த்திருக்காங்க. ஒன்று, நுட்பமான விஷயங்கள், சில விஷயங்கள் இதுல செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக ஆக்குவதற்கு நான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கு, அதை 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. பட் அதெல்லாம் ஒரு மாநில அரசால செய்ய முடியுமா என்பது போன்ற சில கேள்விகளும் இருக்கு. ஏன்னா நாடு முழுவதுக்குமான திட்டம் அது, ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு தீர்மானம் போட்டு அப்படி செய்ய முடியுமா என்பது போன்ற சில கேள்விகளும் இருக்கு. பட் அதை விட முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட பேசு பொருளாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மாற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்று, இந்த திமுக அரசுல மிக முக்கியமான ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதுகெலும்பாக அவர்களுக்கு இருந்தது மங்கையர்கள் ஓட்டு. சற்று ஏறக்கூடிய 1,30,00,000 பயனாளிகள் இருக்காங்க. அதுல கூட தகுதி வாய்ந்த பயனாளிகள்னு ஒரு லிமிட் வச்சிருந்தாங்க. பட் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குலவிளக்கு திட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுப்போம் அப்படிங்கும் போது ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு சார். ஏற்கனவே தமிழ்நாட்டுல இப்ப அண்மையில SIR-க்கு பின்பு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களோட அடிப்படையில 2,77,6,332 பெண்கள் ஓட்டு இருக்கு. 2,77,6,332 சற்று ஏறக்கூடிய 2,77,00,000 நம்ம வச்சுக்கலாம். பயனாளிகள் 1,30,00,000 பேர் இப்ப பயனாளிகளா இருக்காங்க. இந்த பயனாளிகளே இல்லாம வெளியில ஒரு 1.25 கோடி பேர் இருக்காங்கல்ல, அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பின் மூலமா கவனிக்க வைக்கிறார். ஒன்று. இன்னொன்னு, ஒரு 30 லட்சம் பயனாளிகள் இப்ப இமீடியட்டா இணைக்கப்பட்டாங்க உங்களுடன் சாலை திட்டம் மூலமா. அந்த 30 லட்சம் பேருக்கும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற தொகை பல பேரை 2 வருஷமா வாங்கிட்டு இருந்தாங்களே, நமக்கு இவ்வளவு தாமதமா தானே கொடுத்திருக்காங்கன்னு ஒரு உள்ள குமுறல் இருக்கு, அவங்கள ஒரு தரப்பினருக்கு இருக்கு. பட் இதுல பயனாளிகளுக்கு 2 வகையான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, திமுக ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க தொடர்வாங்க என்கிற ஒரு நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமி அரசு செய்வாங்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதன் மூலமாக எழுந்திருந்தாலும் கூட அந்த வகையில ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அனைத்து பெண்களுக்கும் சொல்றப்ப 2,77,00,000 பெண் ஓட்டு இருக்கு, 1,30,00,000 பேர் பயனாளினா 1 கோடி பேருக்கு மேல பயன்பாடு இல்லாம வெளியில இருக்காங்கல்ல. கேட்டா பல பேரும் திமுகவினர் சொல்லுவாங்க, அவங்கதான் விண்ணப்பிக்கவே இல்லையே, அப்ளையே பண்ணலையே, விண்ணப்பிச்சதே 1,60,00,000 பேர் தானே அப்படிங்கிறாங்க. பட் இது அப்ளை பண்ணாலும் பண்ணாட்டாலும் சும்மா இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற, 2000 ரூபாயாக கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அது அந்த பெண்கள் ஓட்டு. இன்னைக்கு திமுக முந்தி இருந்தாங்க ரேஸ்ல, இப்பொழுதும் திமுக தான் முந்தி இருக்காங்க. பட் அதுக்கு ஈடு கொடுத்து ஓடுவதற்கான ஒரு சின்ன ஒரு வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு நல்ல மெக்கானிக் கிடைச்சு கொஞ்சம் எப்படி சரி பண்ணி திடீர்னு எடுத்துட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதிமுக இப்ப கொஞ்சம் ரேஸ்ல வர்றதுக்கான இந்த வாக்குறுதிகளா தான் இந்த 5 வாக்குறுதிகளும் நிச்சயமா இருக்கு. அது அவர்களுக்கு ஓரளவு தேர்தல் அறிவிப்புகள் வெளிவந்த பிறகு தேர்தலுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு அப்படிதான் ஒரு நெருக்கத்துல தான் தேர்தல் அறிக்கைகளை கட்சிகள் வெளியிடும். ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் பேசுபொருளா இருக்கிறது அப்படிங்கிறத வாக்களிப்பதை அவங்க நினைவில் வைத்துக்கொண்டே வாக்களிக்கணும் அப்படிங்கிறதான் கட்சிகளுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக வாக்களிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது, அதுவும் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் கைகொள்றார்? இல்ல, அவர்களுக்கு இப்ப இன்னைக்கு புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க சார். அன்னைக்கு திமுகவுக்கு எதிர் அதிமுக மட்டும்தான், அதிமுகவுக்கு எதிர் திமுகவுக்கு மட்டும்தான்.
இன்னைக்கு விஜயை விட நாங்கள் வலுவா இருக்கோம் அவர் காட்டணும். திமுக பெரியசாமி போன்றவர்கள் பேசுறாங்க, மகளிர்களுக்கு இன்னும் திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அதை ஈடு கொடுத்து ஓடுவதற்காக அவங்களுக்கு ஓடணும். இன்னொன்னு கட்சியினர் இப்படிதான் அவங்க விருப்ப மனு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல ஒரு 2,000 பேர் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேர்லயே கட்டியிருந்தாங்க. அது கூட ஒரு வகையான சுய விளம்பரம் நம்ம தவிர்த்திடலாம். ஒரு 8,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த வகையில உண்மையிலேயே பார்த்தா இந்த ஐடி விங் மாதிரியான அணியில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாரும் கட்டாயமா எடப்பாடி பழனிசாமி பேர்லயும் விருப்ப மனு கொடுங்க நிர்பந்திச்சிருக்காங்க. பல அணிகள்ல அப்படி கட்டியிருக்காங்க. அதனாலதான் அது ஒரு 10,000 தாண்டி இருக்கு. பட் ஒரு 8,000 பேர் ஆக்டிவா இன்னைக்கு சீட்டு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த தொண்டர்களை ரொம்ப உற்சாகப்படுத்திட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு அதிமுகவுக்கு. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க பாருங்க வாக்குறுதிகள்லாம் மக்களை வசீகரிச்சிருச்சு, இன்னைக்கு எல்லாவற்றுமே அது ஒரு பிரதான செய்தியாக பேசு பொருளாகுது. நம்ம நீண்ட காலமா அதிமுகவோட உள்கட்சி விவகாரம், யாரு கூட்டணிக்கு வருவாங்க, ஓபிஎஸ் வருவாரா, டிடிவி வருவாரா என்கிற விவாதம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு பேசு பொருளை அதிமுக மாற்றி இருக்காங்க. நாளிதழ்கள் வழியா எல்லாத்துலயுமே இன்னைக்கு முதன்மை பொருளா 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க, 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க கிரவுண்ட்ல மக்கள் பேசுறாங்க. இது அதிமுகவுக்கான ஒரு பலன் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சோ அவர்களும் தேர்தல் ஓட்டத்துல முந்தி ஓட வேண்டி இருக்குல்ல. அப்ப விருப்பமனு வாங்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு இதை பாக்குறாங்க. பட் இந்த ஆண்களுக்கும் கொடுக்குற அந்த பஸ் பயணம் போன்றவை எல்லாம் ஏற்கனவே ஆண்கள்ல ஒரு பிரிவினர் இருக்காங்க சார். 2,66,00,000 ஓட்டு இருக்கு ஆண்கள் ஓட்டு. அவங்களுக்கு இயல்பாகவே பெண்களுக்கு இந்த அரசு நிறைய செய்திருக்கு. அதுல அவர்களுடைய இல்லத்தரசிகள் தான் பயன்படுறாங்க. அவங்க பிள்ளைங்க தான் புதுமை பெண் திட்டத்துல பலன் பெறாங்க. இருந்தாலும் கூட ஏன்னா நமக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நமக்கு எதுவுமே செய்யலையேங்கிற வருத்தம் கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். அந்த தரப்பு ஓட்டையும் இருக்கணும்னா ஒரு ஆண் பெண் 2 பேரையுமே ஈர்த்துருவோம் அப்படிங்கிற சில காய் நிறுத்தல்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பட் இது பொதுவா தேர்தல் அறிவிப்புகள்ல வாக்குறுதிகள் இலவசம் தொடர்பாக மக்கள் நல திட்டங்கள் தொடர்பாக கொடுக்கிற போது அது சென்சிபிளா இருக்கா, அர்த்தம் பொதிந்ததாக இருக்கா அப்படின்னும் வாக்காளர்கள் பார்ப்பார்கள். நான் கலர் டிவி அறிவிப்பு வருது, வாஷிங் மிஷின் அறிவிப்பும் வந்துச்சு அதிமுக கிட்ட இருந்து. ஆனா கலர் டிவிக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்படி ஒரு சென்சிபிள் அப்படின்னு பார்த்தா இது மக்களுடைய வாக்காளருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக இருக்கா, ஒரு அக்கௌண்டபிலிட்டியா இருக்கா கட்சிக்கு அதிமுகவுக்கு? இல்ல, அது நம்பகத்தன்மையின் மீது எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படும். அது ஒரு இது செய்ய முடியுமா என்கிற ஒரு பேசுபொருள் இருக்கு. பட் அதை கடந்து இவங்க மக்கள் கிட்ட பணம் கொடுத்து பழக்கிட்டாங்க. அது 2 திராவிட கட்சிகளுக்குமே பொருந்தும். இந்த பொங்கல் பரிசு தொகையை பாத்தீங்கன்னா விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல வெறும் 100 ரூபாய் ஆரம்பித்த திட்டம். அதுக்கு பிறகு அது 1000 ரூபாயா மாறுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவிட்ல 2,500 இப்ப 3,000 ஆயிடுச்சு. அப்ப மக்களுக்கு இப்பதான் 3,000 வாங்கியிருக்காங்க. அடுத்து இதுவும் 2,000 ரூபான்னு இவங்க அறிவிக்கிறாங்க. இப்ப திமுக ஒரு நிர்பந்தம் இருக்கு, இந்த 1,500 அறிவிக்கணும். பட் அவங்க 1,500 அறிவித்தா கூட ஏற்கனவே பயன்பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் அதிமுகவோட திமுகவை நம்புவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதுக்காக முந்திட்டு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க அறிவிப்பு வந்துடக்கூடாது, அதற்கு முன்பு நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் செய்திருக்கலாம். என் நினைவு சரியா சார், ஒன்னே ஒன்று மட்டும் முடிச்சிருக்கேன் சார். போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலே வாக்குறுதி கொடுத்தார். ஒவ்வொரு பெண்களுக்கும் 4,000 ரூபாய் நினைக்கிறேன், 2,000 4,000 அறிவிப்பு கூட கொடுத்தார். பட் அது அப்ப கவனிக்கப்படல. ஏன்னா அவர்கள் பிரதமராகவோ யாருக்கும் ரேஸ்ல இல்ல. சோ அப்ப அவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் முந்திக் கொண்டு அறிவிச்சிருக்காங்க. பட் அதை செயல்படுத்துவது சாத்தியமா என்பது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான்.